ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தனிமையான நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆலயத்தை தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க. ஜனங்களை கூடி வர பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் நாங்களும் ஆண்டவரே ஒருமித்து உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உங்களுடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயம், பிந்தின ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? முதல்ல நாம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல உள்ள சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம் என்று சொன்னால் கர்த்தர் எதை சொல்லுகிறார்? இந்த இடத்துல எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஆலயம் என்பது சாலமோன் கட்டினதான ஆலயம். பிந்தின ஆலயம் என்பது செருபாபேல் கட்டினதான ஆலயம். இந்த முந்தின ஆலயத்துக்கும் பிந்தின ஆலயத்திற்கும் என்ன வித்தியாசம்? எதை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதன் மகிமை பெரியதா இருக்கும் என்று சொல்லுகிறார். பிந்தின ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய திட்டத்துல ஆலயம் என்பது கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? ஆசாரிப்பு கூடாரத்தை தான் குறிக்கிறது. அதுதான் இப்ப சங்கீதக்காரர் சொல்றாரு இல்லையா, வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்ற போதுனா அப்ப ஆலயம் இருந்துச்சா? ஆலயம் இல்ல. சாலமோன் காலத்துல தான் என்ன வந்துச்சு? ஆலயம் கட்டப்பட்டது. அப்ப தாவீது காலத்துல என்ன இல்ல? ஆலயம் இல்ல. அப்ப அவர் எதை ஆலயம் என்று சொல்லுகிறார்? ஆசரிப்பு கூடாரத்தை. வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 15:5 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். அப்ப ஆலயம் என்று கர்த்தர் மென்ஷன் பண்ணுவது எதை? ஆசரிப்பு கூடாரத்தை தான் சொல்றார். ஆசரிப்பு கூடாரம் என்பது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது? ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான ஆலயத்தை கர்த்தர் ஒரு நோக்கத்தோட, திட்டத்தோட தான் கூடாரமா வச்சார். கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க கானான் தேசத்துக்கு வந்த பிறகு இந்த கூடாரத்தை ஒரு கல்லுள்ள ஆலயமா மாத்திருங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. கர்த்தர் என்ன கேட்கிறாரு தாவீதை பார்த்து, நான் என்னைக்காவது யாருக்கிட்டையாவது எனக்கு ஒரு ஆலயம் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டேனான்னு கேட்கிறாரு. ஏன்னா இந்த கூடாரம் என்கிற ஆலயத்துக்கு பின்னாடி ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முந்தின ஆலயமாகிய சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, பிந்தின ஆலயம். யார் பிந்தின ஆலயம்? நீங்களும் நானும் தான் பிந்தின ஆலயம். நமக்கு அடையாளமாகத்தான் சாட்சியின் கூடாரமாக அங்க வச்சார். இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, பின்னாடி வரப்போகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படிதான் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்துல சொல்றார். அதாவது பண்டிகை நாட்களையும் ஓய்வு நாட்களை குறித்தும் மாத பிறப்புகளை குறித்தும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வரும் காரியத்திற்கு நிழலாய் இருக்கிறது. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிக்க பார்ப்போம். ஆகையால் போஜன பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப இந்த ஆசாரிப்பு கூடாரம், நியாயப்பிரமாணம், பண்டிகை அதெல்லாம் எதை பத்தி சொல்ல வச்சிருக்குன்னா, பின்னாடி வரப்போற கிறிஸ்துவை பற்றி நிழலா இருக்கிறது. அப்ப நாம அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, நிஜமா இருக்கிறத பார்க்கணும். இந்த நிழலை வச்சுக்கிட்டு எதை பண்ணணும்? நிஜத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் இந்த நிழலை ஆண்டவர் இன்னும் விட்டு வச்சிருக்கிறார். இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அப்படிங்கிற அந்த ஆலயத்தை தாவீது காலத்துல என்ன பண்ணிட்டாரு? தாவீது ஆசைப்பட்டு என்னவா மாத்திட்டாரு? கல்லுள்ள ஆலயமா மாத்திட்டார். இப்ப கர்த்தர் அதை மாடிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா, கர்த்தர் அதை என்ன செய்யறாரு? தாவீது கேட்டாருன்னு கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு. மாடிஃபை பண்ணி அந்த ஆலயத்துக்கு அனுமதி கொடுக்கிறார். அதனால எப்பவும் அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா,
தேவனுடைய அனுமதி என்பது வேறு, தேவனுடைய சித்தம் என்பது வேறு. The difference between the will and the permission. God's permission வேறு, God's will வேறு. கர்த்தருடைய அனுமதி என்ன அப்படின்னா அது கர்த்தர் சித்தம் இல்ல, ஆனா கேட்கறது நீங்களா இருக்கிறதுனால, அவருக்கு பிரியமானவங்க கேட்கறதுனால அவங்கள மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அனுமதி கொடுக்கும் போது அதுல சில வேதனைகள் இருக்கத்தான் செய்யும், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது கர்த்தர் சித்தம் இல்ல, அனுமதி. அதுவே கர்த்தர் அனுமதி இல்லாம சித்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வரா மாதிரி இருந்தாலும் அதை கர்த்தர் எப்படி சால்வ் பண்றாருங்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ உதாரணமா மலைக்கு ஓடி போகணுங்கிறது லோத்துக்கு தேவ சித்தம். ஆனா என்னால மலைக்கு ஓட முடியாது, நான் சோவாருக்கு போறேங்கிறது லோத்தோடைய ஆசை. லோத்து நீதிமான், சோதோமில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து நாள்தோறும் மனதிலே வாதிக்கப்பட்டவன் சொல்லி பேதுரு புஸ்தகம் சொல்லுது. அந்த நீதிமான் தேவனை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னால மலைக்கு ஓடி போக முடியாது, நான் எங்க போறேன்? இந்த சோவாருக்கு போறேன்னு. இந்த காரியத்தில் எனக்கு உன்னிடத்துல இரக்கம் கிடைத்தது போன்ட்டார். கேட்டது யாரு? ஒரு நீதிமான். அதனால அனுமதி. ஆனா சோவாருக்கு போனாதான் லோத்துக்கு தெரியுது, சோவார் சோதோமை போல இன்னொரு மோசமான இடம். அவன் அங்கே குடியிருக்க பயந்து எங்க போயிட்டான்? மலைக்கு போயிட்டான். கர்த்தர் எங்க போக சொன்னாரு? மலைக்கு போக சொன்னாரு. அவன் சோவாருக்கு போகாம நேரம் எங்க போயிருக்கணும்? சோவாருக்கு போயிட்டு மலைக்கு போனதுனால விளைவு என்ன? அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் கெட்டு போயிடுச்சு. சோதோமுக்குள் இருக்கிற வரைக்கும் கெட்டு போகாத பிள்ளை சோவாருக்கு போயிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவ சித்தம் இல்லாமல் தேவ அனுமதியோடு கூட வரும்போது அதில் சில வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த முதலாவது ஆலயத்தை நீங்க கொண்டாந்துட்டீங்களே, இந்த ஆலயம் என் அனுமதினால வந்தது, சித்தத்தினாலே வரவில்லை. தாவீது கேட்டான், ஆசைப்பட்டான், அதனால வந்தது. ஆனா இப்ப ரெண்டாவது ஆலயம் வரப்போகுது, செருபாபேலை வச்சு கட்ட போறேன். ஆனா அந்த ஆலயம் எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? வரப்போகிறதான ரெண்டாவது ஆலயம் நீங்களும் நானும். இந்த ஆலயத்துக்கு அடையாளமா அதை கொண்டு வர போகிறார். இருந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடையாளமா தான் நீங்களும் நானும். அப்போ ரெண்டாவது ஆலயம் கட்டப்படுவது யாருக்கு அடையாளம்? உங்களுக்கு எனக்குமான அடையாளம். அப்ப இந்த ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்கும்? பெரியதாய் இருக்கும். அது எப்படி பெரிதா இருக்கும்ன்றத பின்னாடி பார்ப்போம். அப்ப ரெண்டாவது ஆலயம் என்பது தேவனுடைய சித்தத்தின்படி வருகிறது. நீங்களும் நானும் இந்த சபை காலம் என்பது கர்த்தர் உருவாக்கி இருக்கிற இந்த சபை காலம் ஏதோ ஆக்சிடென்டாக வந்ததல்ல, தேவ சித்தத்தின்படி வந்தது. கர்த்தர் நம்மளை உருவாக்கி ஒரு சர்ச்சாக உட்கார வச்சிருக்கிறார். அப்ப இந்த சர்ச்சினுடைய மகிமை பெரியதா இருக்கணும். இஸ்ரவேலுக்கு இருந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பெரிதா இருக்கணும். ஆலயம் என்று சொல்வது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஆலயத்தையும், அதாவது சிலை வழிபாடு இல்லாத கிறிஸ்தவர்கள் அனைவரும் இருக்கிற ஆலயத்தை குறித்து நான் சொல்றேன். இந்த ஆலயங்கள் அத்தனை பத்தி தான் நான் சொல்றேன். நீங்க ஆலயம்னா ஏதோ இப்ப இந்த இடத்துல இருக்கிற உங்க சர்ச் மட்டும் நினைச்சு கொள்ளாதீங்க. நாம எல்லாருமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மனவாட்டி ஆலயம் தான். நம்ம இங்கதான் டினாமினேஷனா பிரிச்சு வச்சிருக்கிறோம். பரலோகம் வரும்போது இந்த இதெல்லாம் கிடையாது, டினாமினேஷன் பிரிவினை எல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறபடி வாழுகிற ஆலயமானது அங்கங்க யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அந்த உண்மையா வாழ்றவங்க எல்லாம் கர்த்தர் கொண்டு போய் ஒரு ஆலயத்தை உண்டாக்குவார். அதுதான் மனவாட்டி திருச்சபையாக மாறும். அப்ப இந்த பிந்தின ஆலயம் மகிமை பெருசா இருக்கணும்னா என்ன செய்யணும்? மற்ற ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஒரு வசனத்தை வாசிங்க. முதலாவதாக வாசிங்க, ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2:15 வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் இருதயத்திலே சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு. இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்படுவது எதை குறிக்கிறது? முந்தின ஆலயத்தை பத்தி பார்க்கும்போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டதை பத்தி கர்த்தர் என்ன செய்யல? பேசல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுடைய ஆலயத்துக்கும் புறஜாதியாருடைய ஆலயத்துக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. இஸ்ரவேலுடைய ஆலயம் ஒரு மனுஷனுடைய விருப்பத்தினாலே வந்தது, ஒரு மனுஷன் ஆசைப்பட்டான் வந்தது. ஆனா இது அப்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி கட்டப்படுவது. அதை கட்டுவதற்கான இன்ஜினியர் ஆண்டவர் தான். அதை எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பெசலியல் இருக்கிறாரு, அப்புறம் மோசே இருக்கிறார், எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி முதல் ஆலயத்துக்கு பாத்தீங்கன்னா சாலமோன் ஞானத்தில் தி பெஸ்ட்.
அதுக்கு பிளான் வந்து தாவீது வாங்கி கொடுத்துட்டாரு. அதை கட்டக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா ஞானத்திலேயே மிகச் சிறந்தவன். அவன் அரண்மனையே சூப்பரா கட்டுவான். அவன் வந்து வேலை செய்யறவங்களுக்கே அற்புதமா கோட்ரஸ் கட்டி கொடுத்துருக்கான். அப்ப அப்படிப்பட்டவன் இந்த இதை கட்டும் போது, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும் பாருங்க. அது மட்டும் இல்ல, அவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேகரை அங்கங்கிருந்து கூட்டிட்டு வரான். புறஜாதி தேசத்துல இருந்தெல்லாம் கூட்டிட்டு வரான். எல்லாரும் வந்து கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்டது. ஆனா புறஜாதியாருக்கு மத்தியில இருந்து கட்டப்படுகிறதான, ஏன்னா இப்ப செருபாபேல் எல்லாம் புறஜாதியார் தேசத்துல இருக்கிறாங்க. கட்டப்படுகிறதான 2வது ஆலயத்தினுடைய இன்ஜினியர் யாருன்னா ஆண்டவர் தான். இங்க 3 பேரை தான் கர்த்தர் எழுப்புகிறார். 1 ஆசாரியனாகிய யோசுவா, 2 செருபாபேல், 3வது கர்த்தர் அவருடைய ஆவியை ஏவின மனுஷர்கள். இந்த 3 குரூப் தான் இருக்குது. அப்படி வரும்போது இதுக்கு மூத்த பிளான் அல்லது இதுக்கு மையமா நின்று கட்டுறது யாருன்னா ஆசாரியப்பு கூடாரத்துக்கு மோசே, இந்த சாலமோன் தேவாலயத்துக்கு சாலமோன். ஆனா இதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் தான் நின்று கட்டுறார். இதை சொல்றார். எப்படி கட்டணும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படணும். இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரப்போகிறதான புதிய ஏற்பாட்டு சபை எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த கல் அல்ல, இங்க வச்சிருக்கிற செங்கல் அல்ல. நாம் எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் எப்படி இருக்கணும்? கட்டப்பட்டிருக்கணும். இந்த கல்லு யாரை குறிக்கிறது? வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆலயத்தை கட்டுகிற புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நானும் எப்படி கட்டப்பட்டு வருகிறோம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுவது போல நீங்களும் நானும் தான் அந்த ஜீவ கற்கள். அங்கே ஜீவன் இல்லாத கற்களை வச்சு கட்டப்பட்டது, இங்கே ஜீவனுள்ள கற்களை வைத்து கட்டப்படுது. இதுக்கு மூளைக்கல்லா யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வாசிங்க எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:20 வாசிங்க பார்ப்போம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே. அப்போ அஸ்திவாரம் மூளைக்கல் எதுன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அஸ்திவார கல் யாரு? யார் மேல அஸ்திவாரம் போட்டிருக்கிறாரு? அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் மேல். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்படுகிற நீங்க நான் எப்படிப்பட்டவங்க? ஜீவ கற்கள். மூளைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப புதிய எருசலேமை எடுத்து பாருங்க. புதிய எருசலேம் வருது. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. புதிய எருசலேமினுடைய அஸ்திவார கல் யாரு? 14வது வசனம் வாசிங்க. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. அப்ப அஸ்திவார கல் யாரு? அப்போஸ்தலர்கள். மூளைக்கல் யாரு? அதுக்கு மேல இருக்கிற கல் யாரு? நாம. இப்படிதான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்டு வருகிறது. இதுதான் 2வது ஆலயம். நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். மூளைக்கல்லா இயேசு கிறிஸ்து, 12 அப்போஸ்தலர்கள் தான் அஸ்திவார கற்கள், அதுக்கு மேல ஜீவ கற்கள் நாம். அப்படி கட்டப்பட்டு வருகிறதுனா இந்த ஆலயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுகிறது முதல். அப்ப இயேசு கிறிஸ்துவ மூலக்கல்லா வச்சுட்டு அப்போஸ்தலர் அப்படியே அடிக்கிட்டு அதுக்கு மேல நம்மளை அடுக்கிக்கிட்டே வரார். அப்ப இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராங் என்னன்னா, இதனுடைய அடையாளமே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுவது. அப்போ ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கும்? இணைஞ்சு இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன பூசுவாங்க? சாந்து பூசுவாங்க. அப்படிதானே? சாந்து பூசுவாங்க தானே? இந்த இணைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவியானவருடைய வேலை. இவர் என்ன பண்ணாரா? நோவா பேழையை கட்டும் போது உள்ளும் புறமும் என்ன பண்ணாரா? கீழ் பூசினார். இப்ப நீங்க உள்ளும் புறமும் என்ன பூசி இருக்கிறீங்க? சாந்து, சிமெண்ட் பூசி இருக்கிறீங்க. ஒரு ஆலயத்துக்கு எல்லாம் கல்லை வச்சு கட்டிட்டு ஒவ்வொரு கல்லுக்கு நடுவுல என்ன வச்சிருக்கிறோம்? சிமெண்ட் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கல்லுக்கு இந்த பக்கமா அந்த பக்கமா என்ன பண்றோம்? சிமெண்ட் பூசுறோம். ஆனா நோவா எப்படி பூசினாரா? கீழ் பூசினார். அதோட அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இணைக்கிறவராக இருக்கிறார். முன்னும் பின்னுமாக மூடி இருக்கிறார். அதனாலதான் ஆசாரிப்பு கூடாரத்துல சித்தி மரத்தினால் நீ ஒரு என்ன செய்ய, ஒரு மேஜை, ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்து அதை சுத்தி எண்ணத்தை போட்டு மூடு. பசும் பொன்னினால் மூடு. அதோட அர்த்தம் என்ன?
நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் மூடி இருக்கிறார். ஆனா இந்த மூடி இருக்கிறதான இந்த ஆலயம் இருக்குதே, இவ்வளவும் சாந்து போட்டு மூடணும்னா, இவ்வளவும் நடக்கணும்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு முடிச்சாதான் அது பூச முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கல்லெல்லாம் ஒத்துமையா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருந்தாதான் ஆலயம் உருவாகும். அப்பதான் ரெண்டு பக்கமும் சாந்து வச்சு பூச முடியும். 4 கல்லு நான் இந்த கல்லோட இருக்க மாட்டேன், 2 கல்லு நான் இந்த கல்லோட இருக்க மாட்டேன் பிரிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன ஆகும் பாருங்க. அப்போ ஆலயம் என்னவாய் மாறிடும்? குறைவுள்ள ஆலயமாய் மாறிடும். நடுவுல ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஒரு ஓட்டை போதும், பாம்பு பூச்சி எது வேணாலும் உள்ள வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது எல்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? கல்லு போட்டு பூசி இருக்கிறோம். இந்த ஜன்னல் வச்சிருக்கிறோம், ஜன்னலையும் கம்பி போட்டு பூசி இருக்கிறோம். அந்த கம்பி வச்சுட்டு மேல கண்ணாடி போட்டு மூடி இருக்கிறோம். காரணம் என்ன? எதுவும் உள்ளே வந்து விடாதபடிக்கு. அப்போ முழுவதுமாக இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கணும். இதோடைய மிக முக்கியமான விஷயம் என்ன? இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்தாதான் நாம் சுத்திலும் கீழ் பூச முடியும், சுத்திலும் சாந்து பூச முடியும். இது முழுவதுமாக ஒரு என்னவை மாறும்? ஆலயமாய் மாறும். வாசி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆலயம் உருவாவதற்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்பது என்ன? அத்தனை கல்லும் சேர்ந்து ஒரு ஆலயமா மாறி இருக்கு. அத்தனையும் சேர்ந்து ஒரு சுவரா மாறி இருக்குது. இப்ப என்ன கேக்குறாங்க? இந்த சுவர் கட்டியாச்சா, கட்டியாச்சா, சைடு சுவர் கட்டியாச்சா, அப்படிதானே கேக்குறாங்க. என்னைக்காவது கேட்டுருக்காங்களா? இந்த பக்கம் இருக்கிற செங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாச்சா, அந்த பக்கம் இருக்கிற செங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சா? இல்ல. எத்தனை செங்கல் சேர்ந்தாலும் அது ஒரு சுவர், எல்லா செங்கல் சேர்ந்தாலும் அது ஒரு ஆலயம். அப்போ ஒரு ஆலயத்தினுடைய மிக முக்கியமான அமைப்புக்குள்ள புதைஞ்சிருக்கிறதான ரகசியம் என்னன்னா, இவை எல்லாம் ஒரு மனதோடு கூட ஒரு இடத்தில் கூடி வரும்போது அங்கே சாந்து பூசப்படும், முழுவதுமாக மூடப்படும். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அவர்கள் அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து மூடுகிறார். அப்போ ஆலயத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? ஒருமனம். இன்னைக்கு சபைகள்ல காணப்படாதது, கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படாதது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்னஸ், ஒருமனம் தான். இன்னைக்கு இந்த ஒன்னஸ், ஒருமனம் என்பது சபைக்குள்ள ஆரம்பிச்சு அப்படியே சபைகளுக்குள்ள போய் இன்னைக்கு நாடுகளுக்குள்ள போயிருச்சு. எப்படி சொல்றீங்க? ஒரு சபையினுடைய ஒருமனம் என்பது என்ன? இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசியும் எப்படி இருக்கணும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல். இந்த 2 கல்லுக்கும் நடுவில் இருக்கிற சாந்து தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நாம பரிசுத்த ஆவியினாலே இணைக்கப்பட்டு ஒரே ஆலயமாய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இங்க கல்லுகளுக்குள்ள ஒருமனம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இணைக்க பார்க்கிறார். 12 அப்போஸ்தலர்களை 3.5 வருஷம் இயேசு ஒரு மனத்துக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றார். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, அவரால் முடியல. அவரு சிலுவைக்கு போற முந்தின நாள் வரைக்கும் சண்டை போட்டுக்கிறான். சிலுவைக்கு போற முந்தின நாள் அவர் சொல்றாரு, இந்த ராத்திரியிலே மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பாக்குறாரு, சண்டை போட்டுட்டு இருக்கான். அவர்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் தெரியுமா? அடுத்து யார் பெரியவன்? அவர் சாவராருங்கிற பிரச்சனையே அவனுக்கு இல்லை. இப்ப நைட் இவரை தூக்கிட்டு போறாங்கன்ற கவலையே அவனுக்கு இல்லை. அவனுக்கு கவலை என்ன? இவர் போனா அடுத்து யார்? இந்த ஒரு மனம் இல்லாம இருக்கு. இவரும் என்ன பண்றாரு? சீலையை கட்டி அப்படியே காலெல்லாம் கழுவி, எப்பா இப்படிதான்பா இருக்கணும், ஒரு மனமா இருங்கப்பா. இந்த ஒரு மனம் எப்ப வருது? பரிசுத்த ஆவியிலே அவர்கள் காத்திருக்கிற காலத்துல அவர்களுக்குள் ஒரு மனம் வருது. ஒரு மனம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த செங்கல் எல்லாம் ஒரே சைஸா தானே வச்சிருக்கிறாங்க இல்லையா? எல்லா செங்கலும் இப்படிதானே வச்சிருக்காங்க. 2 செங்கலை இப்படி வச்சா என்ன ஆகும்? செவர் வருமா? இப்படியே அடிக்கிட்டு இருக்க செங்கல் 2 செங்கல் இப்படி ஆயிடுச்சுன்னா வராது. எல்லாம் ஒரே வியூ, ஒரே டைரக்ஷன், ஒரே காரியத்தை செஞ்சா மட்டும்தான் ஆலயம் உருவாகும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்க முடியும். இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஒரு மனம் இல்லாமல் கிடக்கு. எப்படி சீஷர்கள் இயேசு கிட்ட உட்கார்ந்து இருந்தானோ, எல்லாம் அழைக்கப்பட்டது தான், எல்லாம் அழைக்கப்பட்ட சீஷர்கள் தான், முன்குறிக்கப்பட்டவங்க தான். ஆனா சபை எப்படி இருக்குது? ஒரு மனம் இல்லாம இருக்கு. இந்த ஒரு மனம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு முதல்ல இது எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஒரு மனம் எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? வீட்டுல ஆரம்பிக்கணும்.
வீட்டுல ஒரு மனமா இருக்கிறவன் தான் எங்க ஒரு மனமா இருப்பான்? சபையில ஒரு மனமா இருப்பான். அப்ப வீட்டுல ஆரம்பிச்சாதான் ஒரு மனம் எங்க வரும்? சபைக்குள்ளே வரும். அப்ப வீட்லயே ஒரு மனம் வரணும், அங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க மொத்தமே 4 பேரு, 4 பேருக்குள்ள ஒரு மனம் வரலாம் என்ன இருக்கு? ஒரு குடும்பத்துல மிஞ்சி போச்சுன்னா 4, அப்படியே மிஞ்சி போச்சுன்னா 5, மேக்சிமம் 6. இவ்வளவு ஒரு 6 பேர் இருக்கிற குடும்பத்துக்குள்ளேயே சமாதானம் வரலையே, 60 பேர் இருக்கிற சபைக்குள்ள எப்படி வரும்? 600 பேர் இருக்கிற சபைக்குள்ள எப்படி வரும்? அப்ப ஒரு மனம் என்பது குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். அங்க ஆரம்பிச்சாதான் எங்க வரும்? சபைக்குள்ள வரும். சபைக்குள்ள வந்தாதான் சபைகளுக்கு உள்ளே வரும். எல்லா சபைக்குள்ளேயும் வரும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை சபைக்குள்ள இருக்கு, சபைக்குள்ள இருக்கிற சண்டை சபைகளுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு மனம் எங்க இல்ல? சபைகளுக்குள்ள இல்ல. கவனிச்சு கொள்ளுங்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல், ஒரு மனம் இருந்தால் மட்டுமே ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கும். அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் கட்டப்படாமல் இருக்குமானால் அங்கே மகிமை தங்கி இருக்காது. ஆண்டவர் ஆலயத்தை கட்டும் போதே அப்படித்தான், அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேரை கூப்பிடுறாரு. நீங்க ஆண்டவர் அந்த சர்ச்சை ஃபார்ம் பண்ற விதத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அவர் அப்படியே வனாந்தரத்தை தனியா நிக்கிறார். ஃபர்ஸ்ட் யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்த உடனே, அப்புறம் அந்திரேயா வரார், அந்திரேயாவும் யோவானும் வராங்க. அவங்க போய் பேதுருவை கூப்பிட்டு வராங்க. அந்திரேயா போய் பேதுருவை கூப்பிட்டு வராரு. அப்புறம் 12 அப்போஸ்தலர்கள் வராங்க. அப்புறம் 70 பேர் வராங்க. அடுத்து 120 பேர் வராங்க. அடுத்து 500 பேர் வராங்க. அடுத்து 5000 பேர், 3000 பேர். எப்படி சர்ச்சை எக்ஸ்பெண்ட் ஆகுது பாருங்க. இதுதான் கர்த்தருடைய பிளான். ஒருத்தரை வச்சு ஒருத்தரை வச்சு ஒருத்தர். இந்த ஒரு மனம் தான் எல்லாத்தையும் உருவாக்குது. அப்ப இந்த ஒரு மனதோடு கூட சபை என்ன செய்யணும்? கட்டப்படணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம அத்தனை பேருமே இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு ஒரே விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். இங்க யாரும் மேல கீழேயே கிடையாது. ஒருத்தனுக்கும் மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? அவனை விட நான் பெரியவன், என்னை விட அவர் சின்னவரு. அது கேஸ்ட் விஷயத்துல இருக்குதோ, பண விஷயத்துல இருக்குதோ, படிப்புல இருக்கோ, அந்தஸ்து இருக்கோ, அதெல்லாம் சர்ச்சுக்கு வெளியே. இங்க பாருங்க, நீங்க போயிட்டு இப்போ இந்த சர்ச்சை கட்டத்துக்கு செங்கல் வாங்கியிருப்பாங்க. செங்கல் வாங்கும் போது எல்லா செங்கலுக்கும் ஒரு விலை தான். கரெக்ட் தானே? எல்லா செங்கலுக்கும் ஒரே விலை தான். ஆனா அதுல ஒரு செங்கல் புல்பீட்டுக்கு வச்சிருக்காங்க. கீழே புல்பீட்டு செங்கல் தானே வச்சிருக்காங்க. ஒரு செங்கல் வாசப்படிக்கு வச்சிருக்காங்க. இப்ப வாசப்படிக்கு இருக்கிற செங்கலுக்கும் புல்பீட்ல இருக்கிற செங்கலுக்கும் விலை வித்தியாசம் இருக்குதா? இல்ல தானே? ஒரே இடத்துல மிதிச்சாங்க, ஒரே இடத்துல செஞ்சாங்க, ஒரே காசு கொடுத்து லாரியில ஏத்தனாங்க, கொண்டு வந்து இறக்கும் போது அதுக்கு ஒரே ரேட்டு தான் கொடுத்தாங்க. அப்ப நாம அத்தனை பேருமே சபைக்குள்ள ஒரே விலை கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள். இங்க எல்லா செங்கலும் ஒரே செங்கல் தான், எல்லா ஜீவக்கற்களும் ஒரே ஜீவக்கற்கள் தான். அப்ப இங்க வேற எந்த வித்தியாசத்துக்கும் இங்க இடமே கிடையாது. கொடுத்து வாங்கும் போது கர்த்தர் ஒரே காசு தான் கொடுத்திருக்காரு. அதுல ஒரு செங்கல் வாசல்ல இருக்கும், ஒரு செங்கல் எங்க இருக்கும்? பலிபீடத்துல இருக்கும். ஒரு செங்கல் இங்க இருக்கும், ஒரு செங்கல் சைட்ல இருக்கும். அப்ப இந்த வாசப்படியில இருக்கிற செங்கல் என்ன நினைக்க கூடாது? எல்லாரும் என்னை மிதிச்சுட்டு போறாங்க. ஆனா அந்த புல்பீட்ல பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாம் நிக்கிறாங்க. என்னை மரியாதை இல்லாம கொண்டு வந்து வாசல்ல வச்சுட்டாங்க. இல்லைங்க, இந்த எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பார்ட் வச்சிருக்கிறார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பலிபீடத்துக்கு வெளியே ஒண்ணு இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள ஒண்ணு இருக்கும். வெளியே இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாம் சேர்ந்தாதான் என்னது? ஆசரிப்பு கூடாரம், ஆலயம். இதுல உங்களை இங்க குறைச்சு மதிப்பிடுறதுக்கு என்ன இருக்குது? இங்க இருக்கிறவங்க யார் உங்களை எப்படி பாக்குறாங்கிறது முக்கியமே இல்லை. உங்களை கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னு பாருங்க. நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரே விலைக்கிரயத்தில் வாங்கி இருக்கு. அவன் சொல்லிட்டு போட்டான், அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டான். நம்ம படிப்பை வச்சு, நம்மளுடைய வேலையை வச்சு, அந்தஸ்தை வச்சு, அல்லது நம்ம கொஞ்சம் வருமானத்துல குறைவா இருக்கிறத வச்சு நம்மள அவங்க பார்க்கிற பார்வை வேறையா இருந்துட்டு போட்டோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நாம அத்தனை பேருமே ஒரே செங்கல் தான், ஒரே ஜீவ கற்கள் தான். பரலோகத்துல பாகுபாடே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரோட்ல பழம் விற்கிறவர்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல ஒரு ஐடி கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐடி கம்பெனில வேலை செய்யறவர் ரோட்ல பழம் விற்கிறவரை பார்த்தா எப்படி பேசுவாரு? இல்லையா? ஐடி கம்பெனில வேலை செய்யும் போது அவரை பார்த்து சாரும்பாங்க.
சார் குட் மார்னிங் சார் அப்படிம்பாரு. என்னைக்காவது பழக்காரர்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கீங்களா? ஏம்பா என்னப்பா வேலை? இந்த பேச்சிலேயே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப இந்த பழக்காரருக்கும் ஐடிக்காரருக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்ப யோசித்து பாருங்க, தேவன் செலக்ட் பண்ண ஒரு ஆளு மீன்காரரு, மீன் பிடிக்கிறவர். இன்னொரு ஆளு அப்பாவுக்கு வலை பின்றவர் கூட. ஆனா இங்கத்தான் அவர் மீன் பிடிக்கிறவர், ஆனா பரலோகத்துல அவர் நியாயம் தீர்க்கிறவர். ஆண்டவர் சொல்றார் 12 பேரை பார்த்து, நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் உட்கார்ந்திருப்பீர்கள். அப்ப இங்க மீன் பிடிக்கிறான்றதுக்காக பரலோகத்துல அவனுக்கு ஸ்டேட்டஸ் கம்மி கிடையாது. இங்க நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, பரலோகத்தில் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸை கத்தர் வச்சிருக்கோம். அதோட வியூல தான் நீங்க பார்க்கணும், ஒரு ஆளை அந்த வியூல பார்க்கணும். இங்க நீங்க அந்த ஆளுடைய வேலையை வச்சு, அந்தஸ்தை வச்சு, ஜாதியை வச்சு பாத்திய தொலைஞ்சிய கதை அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களை பரிதாபமா பார்ப்பார். ஏன்? பரலோகத்தில் அவன் மேல இருக்கிற திட்டம் வேறு, கர்த்தர் வேற ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இங்க அவர் மீன் பிடிக்கிறவரா இருந்துட்டு போறாரு, பழம் விற்கிறவரா இருந்துட்டு போறாரு, யார வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும், நீங்கள் ஆகாததென்று தள்ளுகிற கல்லே ஒரு நாள் தலைக்கு மூளை கல்லாக மாறும். குடும்பத்துல ஆகாதென்று தள்ளப்பட்ட தாவீது இஸ்ரவேலுக்கு தலைக்கல்லாய் மாறினான், ராஜாவாக மாறினான். யார் உன்னை தள்ளுறாங்களோ உன்னை மேலே உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சபைக்குள்ள இந்த பாகுபாடு வரவே கூடாது. அத்தனை பேரும் ஒரே விலை கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள். இதுல யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு என்பது சபைக்குள்ள கிடையாது. ஒரு மனம் வரணும், எல்லாரும் ஒண்ணுதான். இங்க எவ்ரிபடி ஒண்ணு. நீ உனக்குள்ள யாரையாவது விட நான் பெரியவன் உனக்கு தோணுச்சு, உன்னை சாத்தா வஞ்சிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம். சாத்தா உங்களை என்ன செய்ய தொடங்கிட்டான்? வஞ்சிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம். உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு யாரும் கிடையாது. அவர் இந்த வியாபாரி உள்ள கிடையாது, அவர் இந்த ஜாதிக்காரு உள்ள கிடையாது, அவர் இந்த ஊர்க்காரரு. சபைக்குள்ள ஊர் பெருமை எந்த பெருமையும் கிடையாது. உன் பக்கத்துல உட்காந்துருக்கோம் யார் தெரியுமா? என்னை போல இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட ஒருத்தன் என் பக்கத்துல உட்காந்துருக்கான், அவ்வளவுதான். என் பக்கத்துல உட்காந்துருக்கணும், என்னை போல இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட ஒருத்தன், அவ்வளவுதான். இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்பதான் அந்த சபை ஒரு கல்லின் மேல் ஒரு கட்டப்பட்ட சபையாக மாறும். அந்த சபையில தான் கர்த்தருடைய மகிமை பெரியதாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி கட்டப்படுகிற சபைக்குள்ள சில நேரத்துல சாத்தான் சில வேலைகளை செய்வான். மத்திய 24:2 வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்ற என்ன காரணம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்டு ஒரு சபை உருவாகுது. உருவாகிற சபை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லின் ஆகுது, இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகுது. எவ்வளவு பெரியதான கொடுமை பாருங்க. சபைக்குள்ள எப்பயாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வந்துருச்சுன்னா சபை பிரிய தொடங்கும். சபை என்ன செய்யும்? பிரிய தொடங்கும். ஒரு சபை 2 காரணங்களுக்காக பிரியும். ஒரு காரணத்துக்கு பிரியறத ஒத்துக்கலாம், இன்னொரு காரணத்துக்கு பிரியறத ஒத்துக்க முடியாது. எந்த காரணத்துக்காக பிரியும், எந்த காரணத்துக்காக ஒத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன செஞ்சிருக்கணும்? அளவு இருக்கணும். இவ்வளவு பேர் தான் எண்ணிக்கைன்னு இருக்கணும். ஒரு ஆளுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கீங்கல்ல, ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளுடைய கிளாஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் வச்சிருப்பாங்க. ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைக்கெல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க, 3rd A, 3rd B, 3rd C அப்படின்பீங்க. இந்த ஏபிசின்றது என்னது? எதுக்கு செக்ஷனு? ஏற்கனவே ஏ செக்ஷன்ல 50 பேர் வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது? உட்கார வைக்க முடியாதுன்னா இடம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒரு டீச்சரால 50 பேரை தான் நடத்த முடியும், அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது. அடுத்து நம்ம பி செக்ஷனுக்கு பிரிக்கிறோம். பி செக்ஷனுக்கு தனி கிளாஸ் டீச்சர் வச்சிருக்கிறோம். அந்த கிளாஸ் டீச்சர் பி செக்ஷனை பார்ப்பாங்க. அங்க 50 ஆன உடனே சி செக்ஷன் வந்துடும். சி செக்ஷனுக்கு என்ன பண்றோம்? தனி கிளாஸ் டீச்சர் வச்சிடறோம்.
ஒரு ஆளால எவ்வளவு ஆளுகை செய்ய முடியுமோ, எவ்வளவு நடத்த முடியுமோ, எத்தனை பேரை நம்ம பாஷையில சொல்லணும்னா மேய்க்க முடியுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளே அதை என்ன பண்ணிடணும், பிரிச்சு விட்டுறணும், அடுத்த செக்ஷனுக்கு பிரிச்சிடணும். இந்த பிரிவினையை கர்த்தர் விரும்புகிறார். இது கர்த்தர் பிரிக்கிற பிரிவினை, இது நல்ல பிரிவினை இல்லையா? நீங்களே என்ன பண்றீங்க, ஒரு இடம் அதிகமான உடனே, கூட்டம் அதிகமான உடனே உங்களுக்கு தோணுது இல்ல சர்ச்சு பெருசாகணும், உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்றோம், அடுத்து என்ன பண்றோம், பெரிய இடம் தேடுறோம். சரி, இப்ப இன்னும் அதிகமாயிருச்சு, அடுத்து என்ன பண்ணுவீங்க, இன்னும் பெரிய இடம் தேடுவீங்க. இன்னும் அதிகமாயிருச்சு, என்ன பண்ணுவீங்க, அப்ப நீங்க ஒரே சர்ச்சு பெருசாகினே போவீங்க. உங்களுக்கு என்ன தெரியல, பெருசாகுது, இன்னொரு கிளாஸ் டீச்சரை போட்டு இன்னொரு சர்ச்சு உருவாகணும்னு உங்களுக்கு தெரியல. பாருங்க, நான் சொல்றது புரியுதா? ஒரு ஊழியக்காரனால இவ்வளவு பேருக்கு தான் என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். நீங்க சொல்லுங்க பாப்போம், 5000 பேர் இருக்க சர்ச்சில் நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் சொல்ல வேணாம். 5000 பேரை வரிசையா நிக்க வச்சு, சார் பேர் சொல்லுங்க, 5000 பேர் உங்களுடைய பிள்ளைகள் தானே 5000மோ சொல்லுங்க, சொல்ல வராது. உங்க பிள்ளைங்க பேரே உனக்கு தெரியலையே, எப்படி நாளைக்கு கர்த்தரிடத்துல போய் கணக்கு கொடுப்பீங்க? அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நீயா பிரிச்சு அனுப்புவேன்னு நான் நினைச்சேன், நீ அனுப்பல. இப்ப நான் என்ன பண்றேன், நானே பிரிக்கிறேன். ஏன்னா இது ஓ ரத்தத்துல சம்பாதிக்கப்பட்டது இல்ல, என் ரத்தத்துல சம்பாதிக்கப்பட்டது. இது நல்ல பிரிவினை, கர்த்தரே பிரிச்சுடுவார். சரிப்பா, உனக்கு தான் பேச நேரம் இல்ல, பேசுற எவனாவது இருப்பான், அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஆனா பிரியக்கூடாத இன்னொரு பிரிவினை இருக்கு. இப்படி பிரியக்கூடாது, எது தெரியுமா, சபைக்குள்ள சண்டை போட்டு பிரியறது ஒண்ணு இருக்கு. சபைக்குள்ள சண்டை போட்டு, எனக்கு இந்த சபை செட்டே ஆகாது, எனக்கு இந்த சபை ஒத்து வராது. சபை பிரச்சனை இல்லாத இடம் இல்லை, சபை பிரச்சனையை தீர்க்கிற இடம். கோர்ட்டுக்கு போறீங்க, நீங்க போய் கோர்ட்ல போய் கேட்பீங்களா, என்னங்க இப்படி சண்டை போட்டு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க சமாதானமே இல்லையே. கோர்ட்ல வழக்கு ஆடுற இடத்துக்கு பேர் தான் கோர்ட். அங்க போனா எல்லாரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வழக்காடிட்டு தான் இருப்பான். எதுக்கு வழக்காடுறான், நியாயத்துக்காக அங்க வழக்காடுறான், அவ்வளவுதான். அப்ப சர்ச்சுங்கிறது என்ன இடம், பாவிகள் மனம் திரும்புகிற இடம். இங்க வெறும் பரிசுத்தவான் தான் இருக்கணும்னா அதுக்கு பரலோகத்துக்கு தான் போகணும். அங்க மட்டும்தான் வெறும் பரிசுத்தவான். இங்க எல்லாம் பரிசுத்தவான் இல்ல, பரிசுத்தவான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுகிற இடம். அப்போ உனக்கு பக்கத்துல இருக்கிறவனை பார்க்கும்போது பிரிவினை வரக்கூடாது, சபைக்குள்ள சண்டை வரக்கூடாது. எனக்கு இந்த சபை செட் ஆகாது, அதாகாது, இதாகாது, எல்லாம் ஆகும், எல்லாம் செட் ஆகும். ஆண்டவர் நம்மள அத்தனை பேரையும் ஒரே மாதிரி தான் வச்சிருக்கிறார். இங்க சபை உடையறதுக்கான வேலை கிடையாது, நாமளே பிரிச்சிடணும். ஒரு லிமிட் வந்த உடனே, நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த வாலிப பிராயத்தில் ஊழியத்துக்கு வரக்கூடியதான யங்ஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் வராங்க இப்ப நிறைய பேர். அவங்க கேட்பாங்க, சர்ச்சில் என்ன செய்யணும், எவ்வளோ விசுவாசி வளரணும்னு ஆசைப்படுறையோ அவ்வளோ ஊழியக்காரனும் வளரணும்னு ஆசைப்படணும். ஒரு பக்கம் விசுவாசி வளரணும், ஒரு பக்கம் ஊழியக்காரனும் வளரணும், அசிஸ்டண்ட்டும் வளரணும். ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு அசிஸ்டண்ட் கிட்ட ஒரு சபையை கொடுத்து நீ போய் நடத்து. 25 கிலோமீட்டர் தள்ளி வராங்களா, அந்த 25 கிலோமீட்டர் தள்ளி வரக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடணும். அங்க ஆரம்பிச்சு ஒரு ஊழியக்காரன் ரெடி பண்ணி அங்க அமைச்சிடணும். நம்ம சாகும்போது ஒரு சர்ச்சில இருந்து 6000 பேரை வந்தாங்கன்றது பெருமை இல்லை, அந்த ஆள் மூலமா 60 சர்ச்சு உருவாகி இருக்குது, தமிழ்நாடு முழுக்க ஊழியம் பண்ணி இருக்கிறாருங்கிறது தான் பெருமை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன இருக்குது, இந்த பிரிவினை இல்லாததுனால சபை தானாவே ஒட்டையும். நம்மள ஆண்டவர் ஒரு மனதோடு கூட உண்டாக்கி இருக்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லு அப்படிக்கு இடிக்கப்படுகிற நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சபை அப்படியே ஒரு மனமா இருக்கணும். நீ யோசிச்சு பாருங்க, எத்தனையோ டினாமினேஷன் ஒரு சண்டையும் இல்லாம அவ்வளோ அழகா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஊழியத்தை தேவ சித்தத்தோடு செய்கிறார். மனுஷ சித்தத்துக்கு அங்க என்ன கிடையாது, இடம் கிடையாது. இரண்டாவது, இந்த ஆலயத்தினுடைய மகிமை ஏன் பெரியதாகி இருக்கும். வாசிங்க 2வது அதிகாரம் ஆகாய் புஸ்தகம் 7வது வசனத்தை வாசிங்க. 2:7 வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், விரும்பப்பட்டவர் வருவார்,
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது ஆலயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இரண்டாவது ஆலயத்துக்கும் முதல் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் இறங்குவார், அப்படிதானே? தேவன் இறங்குவார், அப்புறம் போயிடுவார். திருப்பி இறங்குவார், அப்புறம் போயிடுவார். ஆனா இரண்டாவது ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கி இறங்கி போக மாட்டாரு. சகல ஜனங்களால விரும்பப்பட்டவர் அங்கே தங்கி வாசம் பண்ணுவார். அவர் அங்கேயே இருப்பார். சபை என்பது தேவன் போகிற இடம் அல்ல, தேவன் உலாவுகிற இடம், தேவன் தங்குகிற இடம். நாமே தேவனுடைய ஆலயம் என்றும், தேவன் அங்கே எப்படி இருக்கிறாரு? வாசமாய் இருக்கிறார். வாசமாய் இருக்கிறார்னா அங்கே குடியிருக்கிறார்னு அர்த்தம். சிம்சோனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நாம ஒண்ணு சிம்சோனை விட நீதிமான்கள்லாம் கிடையாது. சிம்சோனை மாதிரி நீதிமான்கள் நம்ம இருந்துட்டோம்னாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா விசுவாச வீரர்கள் பட்டியல் அவன் பேர் வந்துருச்சு. எபிரேயர் 11:32 வந்துருச்சு. ஆனா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எப்ப வேணா பாருங்க, வசனம் சொல்லும், தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். இப்போ பெலிஸ்தர்களை அடிச்சான், உதைச்சான், வேலை முடிஞ்சு. அடுத்த பிரச்சனை வருது. அப்பொழுது வசனம் சொல்லும், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் நடுவில் அப்ப என்ன ஆயிட்டாரு? போயிட்டார். அவ்வளவுதான். வருவாரு, கிரியை செய்வாரு, போயிருவாரு. அவனுக்குள் தங்கி என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவர் தங்கி போறவர் அல்ல, வாசம் பண்ணுகிறவர். நீ எங்க போனாலும் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்றவர். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சிம்சோனை போல இருக்கிறீங்க. எப்படிங்க நாங்க சிம்சோன் மாதிரி இருக்கிறோம்? நல்ல ஆவியில நிறைஞ்சு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்பயோ பெற்றுட்டீங்க. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க தெரியுமா? வாரும் தூய ஆவியே, நிரப்புங்கப்பா, ஊத்துங்கப்பா. இன்னும் என்ன நிரப்பணும்? அப்ப நீங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்கன்னா அப்ப அவர் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம், போயிட்டாருன்னு அர்த்தம். அவரை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முந்தின ஆலயத்தினுடைய பிந்தின ஆலயத்தின் மகிமை ஏன் பெருசு? முந்தின ஆலயத்துல அவர் வருவாரு, தங்குவாரு, போயிடுவாரு. ஆனா பிந்தின ஆலயத்துல தங்கி வாசம் பண்ணுவார். அப்ப சபைக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எப்போ ஆலயத்துல அவர் என்னவா இருக்கணும்? வாசம் பண்ணி மூடுகிறவராக இருக்கணும். சபை எப்போ பரிசுத்தாவில நிரம்பி இருக்கணும். சபைனா நீங்கள் நானும் நடந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற காலத்துல உங்களுக்கு ஒன்று இருந்துச்சு பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்ற காலத்துல நான் முந்தின நாள் அபிஷேக கூட்டத்தை கலந்து கொண்டேன். ஆவியானவர் நிரப்பினாரு. மறுநாள் வீட்டுக்கு தெரியாது. அப்பெல்லாம் நான் சபைக்கு போறது தெரியும். ஆனா ஞானசானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன்லாம் யாருக்குமே தெரியாது. ஏதாவது எங்க அம்மா கடைக்கு போன்னு சொன்னாங்க, இல்ல ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்கன்னா, அப்பெல்லாம் சைக்கிள் தான், பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன். எடுத்துக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடைக்கு தான் போவேன். சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். திருப்பி வாங்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வருவேன். போற வேகமும் தெரியாது, வர வேகமும் தெரியாது. என்னமோ 5 நிமிஷத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் அது ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். போயிட்டு வர்றதுக்கே லேட் ஆகும். ஆனா தெரியாது. ஏன்? அந்த ஆவியானவர் வந்த புதுசுல நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தின் வாஞ்சை, அந்த விருப்பம், நமக்கு அது எப்படியாவது அவருக்குள்ளேயே இருக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனா நாள் ஆக ஆக நம்ம எப்படி ஆயிடுறோம் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோன்ற பேர்ல ஆவியானவருக்கும் நமக்கும் நடுவில் என்ன வந்துருது? டிஸ்டன்ஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியானவரோடு கூட அந்நிய பாஷை பேசிக்கொண்டு நடந்து போயிட்டே இருங்க, உங்களை ஒரு தேவ பிரசன்னம் மூடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களை ஒரு மகிமை அப்படி கவர் பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும். இதுதான் அவர் உங்களை மூடி இருத்தல், தங்கி வாசம் பண்ணுதல், நமக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறது அதுதான்.
இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்குள் தங்கி இருக்குதான்னு பார்த்தா நீங்கள் வேத வசனத்தை மறந்தீர்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உங்கள் பிள்ளைகளை மறந்துட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சர்ச்சுக்கு வரோம், ஆனா எங்க பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஏன்? சர்ச்சுக்கு வரவனுடைய பிள்ளையெல்லாம் கீழ்ப்படியாது, வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறவங்க பிள்ளை தான் கீழ்ப்படியும். நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசிங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்கள் பைபிள் வாசிக்கணும், கர்த்தருடைய மகிமையில எப்பவும் தங்கி இருக்கணும். உங்க வீடா இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், தேவனுடைய ஆலயம் மூடப்பட்டு இருக்கணும். நீங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க ஆலயம் தான். ஆசாரிப்பு கூடாரம் அந்த வனாந்தரத்துல எங்க இருந்தாலும் அது ஆலயம் தான் இல்லையா? சீன் வனாந்தரத்துல இருந்தாலும் ஆலயம் தான் அது, ரெவிதீமுக்கு வந்தாலும் அது ஆலயம் தான், அது யோர்தானுக்கு வந்தாலும் அது ஆலயம் தான், யோர்தானுக்கு அப்புறத்துக்கு வந்தாலும் அது ஆலயம் தான், அது எங்க போனாலும் ஆலயம் தான். அதே மாதிரி தான் நீங்க கடையில உட்கார்ந்து இருந்தாலும் நீங்கள் ஆலயம், நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சமைக்கும் போதும் நீங்கள் ஒரு ஆலயம், நீங்க வேலைக்கு போனாலும் ஒரு ஆலயம். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா சர்ச்சில் வந்து அதான் இந்த புதிய ஏற்பாட்டுல பண்ண பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, இந்த கட்டடத்தை ஆலயம்னு சொல்லி கொடுத்துட்டான். நீங்க இதைத்தான் பரிசுத்தமா நினைக்கிறீங்க, உங்களை பத்தின கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு போயிடுச்சு. அதனாலதான் ஆபீஸ்ல எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து தசமாங்காணிக்க கொடுத்துட்டா பாவம் போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கட்டடம் ஆலயம் ஆகவே ஆகாது, ஆலயம் ஆகாது. இது நீங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்கான இடம், அவ்வளவுதான். நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். நைட்டு போய் எங்கேயாவது வெளியூருக்கு போனா தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேர் என்னது? லாட்ஜ். இல்ல நீங்க எங்கேயாவது போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டுல தங்குறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பேரு கெஸ்ட் ஹவுஸ். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு போற இந்த இடத்துக்கு பேரு சர்ச்சு. ஆனா ஆலயம் நீங்க தான். நீங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க தான் ஆலயம். அந்த பயம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். அப்ப இந்த ஆலயத்துல அவர் மகிமை என்ன செய்யணும்? மூடிட்டே இருக்கணும், எப்பவும் மூடணும், எப்பவும் மூடணும். வீட்டுல இருந்தாலும் ஒரு மகிமை பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்கணும். நீங்க அப்படி இருந்து பாருங்க, உங்களால டிவி பார்க்க முடியாது. பார்க்க மாட்டீங்கல்ல, பார்க்கவே முடியாது. டிவி இருக்கும், ரிமோட் இருக்கும், கரண்ட் இருக்கும், ஆனா பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஏன்னா உங்களை மூடி இருக்கிற மகிமை பரலோகத்துக்குரியதா இருக்கிறதுனால பூமிக்குரிய டைவர்ஷனா உங்களை அது ஒண்ணுமே செய்யாது. நம்மள என்ன நினைக்கிறோம்னா, டிவி இல்லாம மட்டும் இருந்தா நான் டிவியே பார்க்க மாட்டேன். நம்ம நினைக்கிறோம்ல, டிவி இருக்கிறதுனால தான் என்ன பண்றோம்? டிவி பார்க்கிறோம். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம்னு. நான் சொல்றேன், உங்க வீட்டுல டிவி இருக்கட்டும், கேபிள் கனெக்ஷன் இருக்கட்டும், ரிமோட் இருக்கட்டும், கரண்ட் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்? உங்களை மூடி இருக்கிற மகிமை அப்பேற்பட்டதாக இருக்கும். அப்ப தேவன் எப்பொழுதும் என்ன செய்யணும்? இங்க வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை. முந்தின ஆலயத்துல அவர் எப்படி இருந்தாராம் தெரியுமா? வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக, என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். கண்ணும் இருதயமும் அங்க இருக்கும். புரியுதா? கண்ணும் இருதயமும் அங்க இருக்கும் முந்தின ஆலயத்துல. ஆனா பிந்தின ஆலயத்துல அவரே இருப்பாரு. இப்ப இந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும், நம்ம இந்த இடத்த பார்க்கணும், இந்த இடத்த பாதுகாத்துக்கணும், இங்க இருக்கணும் அப்படின்னு. ஆனா பிந்தின ஆலயத்துல அவர் கண்ணு இருதயம் மட்டும் இல்ல, அவரே வந்து தங்கி வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. கடைசியாக முந்தின ஆலயத்துக்கும் பிந்தின ஆலயத்துக்குமான மகிமை, ஏன் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, அதுக்கூட அடையாளம் என்ன? 9ஆம் வசனம் வாசிங்க, 2:9 ஆகாய புஸ்தகம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் ஆலயத்துல என்ன கட்டளையிடுவாராம்? யோசிச்சு பாருங்க. ஆலயத்துல சமாதானத்தை கட்டளையிடுவார்னா ஆலயத்துல சமாதானம் இல்லாம இருக்கணும் தெரியும். ஆலயத்துல சமாதானம் கர்த்தர் கட்டளையிட்டாதான் இருக்கும், இல்லைன்னா ஆலயத்துல என்ன இருக்காது?
சமாதானம் இருக்காது. இப்ப எடுத்துக்கோங்க, எருசலேம் தேவாலயத்துல என்னைக்காவது சமாதானம் இருக்கா? இன்னைய வரைக்கும் சண்டைக்கு காரணமான முக்கிய இடமே எதுதான்? அந்த எருசலேம் ஆலயம் இருந்த இடம் தான். முதல் ஆலயமா இருக்கட்டும், ரெண்டாவது ஆலயமா இருக்கட்டும், இப்ப வரப்போற மூணாவது ஆலயமா இருக்கட்டும், இங்க இருக்கிறதுக்கு சமாதான கேடுக்கு காரணம் அந்த ஆலயம் தான். இந்த ஆலயம் அன்னையில இருந்து எப்படி இருக்குது? பிரச்சனையாவே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டாவது ஆலயம் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் முந்தின ஆலயத்தை விட மகிமை ஏன் அதிகமா இருக்குதுன்னா, அங்கே இல்லாத சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ள இருக்கணும், இருந்தாதான் இது பிந்தின ஆலயம். உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? சிலர் சொல்றாங்க சர்ச்சுக்கு வரும்போது என்ன இருக்குது? சமாதானம் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க வீட்டுல சபைக்கு போயிட்டு வந்தோம், அங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சமாதானம் என்பது ஏதோ இந்த கட்டடத்துக்குள் இருக்கக்கூடியதான ஒரு இடம், அது ஒரு காரியம். இது கட்டடத்தை விட்டு போயிடுச்சுன்னா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே தேவன் நமக்குள்ளேதான் சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கட்டடத்துக்குள்ள இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். இங்க ஏன் நம்ம அதை சமாதானமா இருக்கிறோம் தெரியுமா? இங்க நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, கர்த்தரையே நோக்கி பார்த்து ஆராதிச்சு, அவரோடு கூட சஞ்சரிச்சு, அவர் வசனத்தை தியானிக்கிறதுனால இந்த ஸ்தலத்தில் நமக்கு எப்படி இருக்குது? சமாதானமா இருக்குது. இது எதையுமே நீங்க வெளியே செய்யாததுனால சமாதானம் இல்லை. அவ்வளவுதான். இவ்வளத்தையும் வெளியே செஞ்சு பாருங்க, இவ்வளத்தையும் வெளியே செஞ்சு பாருங்க. இங்க நடக்கிற அத்தனை விஷயத்தையும் எப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆராதனை போய்கிட்டே இருக்கட்டும், ஒரு துதி போய்கிட்டே இருக்கட்டும், ஒரு வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு மற்ற மக்களோட ஒரு மனதமா இருங்க. நீங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு சமாதானம் எல்லா இடத்துலயும் வரும். எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க பாபிலோனுக்குள் இருந்தாலும் சமாதானமா இருக்கலாம். தானியேல் பாபிலோனுக்குள்ள இருக்கிறாரு. ராஜா சொல்லிட்டாரு, ஒரு கட்டளையை போட்டாரு, எல்லாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் நோக்கி என்ன செய்யக்கூடாது? விண்ணப்பம் பண்ணக்கூடாது. தானியேல் நியாயமா சமாதானம் இல்லாம இருந்தா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? அதனாலதான் அந்த வார்த்தையை அழகா அங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்துல தானியேல்ல அந்த வார்த்தையை அழகா போட்டிருப்பாங்க. தானியேல் தான் எப்பவும் செய்து கொண்டிருந்தது போல எருசலேமுக்கு நேராக பலகணிகளை, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் பீஸ்ஃபுல்லா இருக்கான். பலகணியை திறந்து வச்சான். பயப்படுறவன் தான் என்ன பண்ணிருப்பான்? எல்லாத்தையும் மூடிட்டு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, உள் ரூமுக்கு போய் யாருக்கும் தெரியாம பெட்ஷீட்டை மூடிட்டு ஜோம் பண்ணிருப்பான், யாருக்கும் கேட்காம கூடாதுன்னு. அவனுக்கு ஒரு பயமும் இல்லை, சமாதானமா இருக்கான், நிம்மதியா இருக்கான். திறந்தா எல்லா கதவையும் ஆஸ் யூசுவல் ஜோம் பண்ணான், கையை தட்டி அவன் பாட்டு பாடியிருப்பான் போல, அவன் பண்ணிட்டே இருக்கான். ஏன்? நீங்க என்னை பாபிலோனில் வைத்தாலும் நான் சமாதானமாக இருப்பேன், நீங்க எனக்கு எதிராக சட்டத்தை இயற்றினாலும் நான் சமாதானமாக இருப்பேன், என்னை தூக்கி நீங்கள் சிங்கக்கெபியில் போட்டாலும் நான் சமாதானமாக இருப்பேன். சிறைச்சாலைக்குள்ள போட்டா என்ன பண்ணணும்? நியாயமா மனுஷன் நியாயமா யாரையாவது ஜெயில போட்டா, ஜெயில இருக்கிறவனை நீங்க பார்க்க போனீங்கன்னா ஜெயில இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? உங்களை நீங்க தப்பே செய்யாம போட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, நீங்க ஒரு குற்றமே செய்யல, உங்களை தூக்கி ஜெயில போட்டாங்க. போட்ட உடனே உங்களை ஒருத்தர் பார்க்க வராரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை பார்த்து புலம்புவோம் இல்லையா? ஒரு தப்பு பண்ணலைங்க, அநியாயமா என்ன தூக்கி உள்ள போட்டாங்க, அப்படிதானே சொல்லணும். யோசேப்பு என்ன பண்ணாரு? யோசேப்பு அவர் போறாரு, ஜெயிலுக்கே சமாதானம் வந்துருச்சு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தர் ஜெயிலுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அவன் பாட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கான், ஒரு கவலையும் இல்லை. பேதுருவை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டா நியாயமா என்ன பண்ணும்? இவனை பத்திரமா பாக்குறதுக்கு 4 அடுக்கு தூங்காம இருக்கு, 4 ஸ்டேஜ் போட்டிருக்கான், 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அவன் தூங்காம உட்காந்துருக்கான். இவன் என்ன பண்றான்? நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்கான். தூத வந்து தட்டி எழுப்புறான், போலாமா? அங்க எங்க வா, போவோம் வா, ஊருக்கு வெளியே கொண்டு கையை விட்டு நீ புறப்பு போ அப்படின்ட்டான். எவ்வளவு நிம்மதியா தூங்கி இருக்கா பாருங்க. சரி, இவங்களை விடுங்க, இன்னும் 2 பேரு ஜெயில தூக்கி போட்டாங்க, தொழு மரத்துல கை காலை கட்டிட்டாங்க, செம்ம அடி அடிச்சுட்டாங்க. நியாயமா இருந்தா என்ன பண்ணும்? புலம்பல் தானே பாடணும். ஆனா வசனம் பாருங்க என்ன சொல்லுது? அவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை
ஆராதிக்கிறாங்க. எப்படி வரும்? நீ என்ன அடி, கையை கட்டு, காலை கட்டு, ஜெயில போடு, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை மட்டும் என்னை விட்டு எடுக்கவே முடியாது. அது கர்த்தர் எனக்கு தந்தது. அது இடத்தை பேஸ் பண்ணி இல்ல, என்ன பேஸ் பண்ணி இருக்குது. அது எனக்குள்ள கர்த்தர் கொடுத்தது. நான் ஒண்ணு மட்டும் என்ன சாட்சியா வச்சு சொல்றேன், என்ன சாட்சியா வச்சு சொல்றேன். நிறைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன் வரும், வராமலாம் இருக்காது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் வரும். ஒரு நேரம் அப்படி மேல தூங்கி இருக்கும், தூக்கி வைப்பாங்க, அப்புறம் கீழே தள்ளுவாங்க, அப்புறம் தூக்குவாங்க, அப்புறம் தள்ளுவாங்க. கையில காசு இருக்கும், இல்லாமல் போகும், திருப்பி காசு நல்லா வரும், திருப்பி கொஞ்சம் குறையும். அதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். நிறைய திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடும், அப்புறம் ஒரு நேரத்தில் நல்ல ஆக்டிவா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒண்ணு மட்டும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை வரும், ஊழியத்துல பிரச்சனை வரும், சரீரத்துல பிரச்சனை வரும், யாராவது ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது செய்வாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கர்த்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்துக்கு உன்னை அழைத்தது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு ஏத்த ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. அந்த பிரச்சனையை அப்படியே அந்த வார்த்தை தூக்கி வெளியே போடும், மீண்டும் சமாதானமாய் ஓடுவோம். நம்மளை விட்டு எதை வேணாலும் எடுக்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை நம்மளை விட்டு வேற யாராலையுமே எடுக்கவே முடியாது. சமாதானமா இருக்கிறது நம்ம கையில இருக்கு. அதனால்தான் சொல்றாரு, ஆலயத்துக்குள் எதத்தை கட்டளையிடுவேன்? சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஊழியத்தை பண்றவங்க இருக்காங்க, ஆனா சமாதானம் இல்லாம வெறுப்பா, கோபமா, எதுக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தோங்கிற எண்ணத்தோட பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது எதை பத்தியுமே கவலைப்படாது, எதை பத்தியுமே யோசிக்காது. நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறது ரசமா விஷமான்னு கூட நமக்கு தெரியாது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையில் எப்படி வச்சாலும் நமக்கு ஒன்று தெரியணும், கர்த்தர் எனக்குள்ளே ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். அது ஒரு நாளும் யாரும் என்னை விட்டு எடுக்கவே முடியாது. நான் வனாந்தரத்தில் நடந்தாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நான் பாபிலோனுக்குள் போனாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நான் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நான் எருசலேமிலே கர்த்தரை ஆராதித்தாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் என் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. முந்தின தேவாலயத்தில் இல்லாத அந்த சமாதானத்தை பிந்தின ஆலயமாக எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஆலயத்தை பார்க்கலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கு. முதலாவது ஒரு மனம் ஆலயத்துக்குள்ள இருக்கணும். இரண்டாவது, ஆண்டவர் கட்டப்பட்ட அந்த ஒரு மனதை பிரியாதபடிக்கு பார்த்துக்கணும். மூன்றாவது, இந்த ஆலயத்தினுடைய மகிமையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நாலாவது, இந்த ஆலயத்தினுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். இப்படி ஒரு ஆலயத்தை தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல எழுந்திருப்போமா? நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமான்றத மாத்திரம் நீங்க பார்த்துக்கோங்க. தேவன் உலாவுகிற இடமா இருக்குதான்னு பாருங்க, தங்கி தாபரிக்கிற ஸ்தலமா இருக்குதான்னு பாருங்க. அவர் கொடுத்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. அவர் கட்டளையிட்ட ஒரு மனம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவது, கர்த்தர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்திருக்கிறார். எல்லாரும் இணைஞ்சாதான் சபை. தனித்தனியா இருக்கிறதுக்கு பேர் சபை கிடையாது. காங்கிரிகேஷன்னா நம்ம கூடி இருத்தல். சர்ச் அப்படின்னாலே கூட்டப்பட்டிருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது, கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியம். வந்து போகிறவர் அல்ல, வாசம் பண்ணுகிறவர். மணவாளன் எப்பவுமே வீட்டுல இருந்தாதான், இரவும் பகலும் இருக்கிறவனுக்கு பேர் தான் மணவாளன். காலைல வேலைக்கு போனாலும் அவர் வீட்டுக்குள்ள இரவு இருப்பார், இரவு வேலைக்கு போனா பகல்ல இருப்பார். அவருக்கு பேர் தான் மணவாளன். மற்ற அத்தனை பேரும் வந்து போகிறவர்கள். வீட்டுக்கு பால் போடுறவங்க, கேஸ் போடுறவங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து போறவங்க. ஆனா தங்கி இருக்கிறவருக்கு பேர் தான் மணவாளன். உங்களுக்குள்ள தேவன் வந்து போகிறவரா, தங்கி இருக்கிறவரா? அவர் வாசம் பண்ணுகிறவரா, விசிட்டராக இருக்கிறாரான்னு பாருங்க. ஒப்பு கொடுங்க உங்களை. அப்பப்போ வந்து ஆவியில நிரம்பிட்டு அவர் போயிடுறாருன்னா உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீ முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம்னா உங்களுக்குள்ள அவர் தங்கி வாசம் பண்ணுவார். கடைசியாக, முந்தின ஆலயத்தை விட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சமாதானம்
அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த சமாதானம். வசனம் சொல்லுது, அவரை என்றென்றைக்கும் அங்கே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவருக்கு பேரே சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் இருக்கிறாரா? அவர் அங்கே உலாவுகிறாரா? இருந்தா அந்த சமாதானம் அங்க இருக்கும். நிறைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை. ஏன்னா தேவன் அங்க தங்கி ஸ்தாபரிக்கல. தேவன் அங்க தங்கி ஸ்தாபரிக்காததுனால அங்கே ஒரு மனம் இல்லை. இந்த 3 பாயிண்டோடைய கனெக்ஷன் அதுதான். தேவன் அங்கே சமாதானத்தை கட்டளையிட்டால் அங்கே அவர் வாசம் பண்றாருன்னு அர்த்தம். அவர் அங்கே வாசம் பண்ணினால் அங்கே ஒரு மனம் இருக்கும்னு அர்த்தம். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஏன் உன் வீட்டுல சமாதானம் இல்லை? ஏன் நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம் இல்லை? சிலர் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, அதை விட்டுருங்க. கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஏன் இல்லை? தேவன் உங்க மத்தியில இருக்கிறாரா, வாசம் பண்றாரான்னு பாருங்க. ஒப்பு கொடுக்க போறோம். இப்போ பல நேரங்களில் நினைச்சிட்டே இருக்கிறாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு சமாதானம் மட்டும் எங்களுக்குள்ள இல்லை. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் ஜீவன் உள்ள கல்லுதான், உங்க கூட இருக்கிறவரும் ஜீவன் உள்ள கல்லுதான். ஆனா அந்த 2 கல்லையும் இணைக்கக்கூடிய அந்த சமாதானக்காரர் நடுவில் அந்த சாந்து பூசப்படாது இருக்கிறது. அவர் வந்துட்டாருன்னா 2 கல்லும் ஒன்னா ஒட்டிக்கும். அதுக்கு மேல ஆவியானவர் வந்து மூடிடுவார் மொத்தமா. உங்களை ஆராய்ந்து பாருங்க. கணவனும் மனைவியும் சமாதானமா இருக்கணும்னா அவங்க ஒரு வீட்டுல இருந்தா மட்டும் பத்தாது. அவங்க ஒரு சபைக்கு ஒன்னா போனா மட்டும் பத்தாது. அவங்க 2 பேருக்குள்ள 3வது நபரா, முப்புரி நூலா பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். ஒன்னா சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, 3வது நபர் அங்க வந்துருவார். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாததுதான் பிரச்சனை. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, 3வது நபரா ஆவியானவர் வந்துருவார். ஆவியானவர் வந்துட்டாருன்னா சமாதானம் அங்க வந்துடும். அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. கணவன் கிட்ட சொல்லுங்க, இல்ல மனைவி கிட்ட சொல்லுங்க, நம்ம சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுங்க. போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிச்சு 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள எப்படி சமாதானம் வருதுன்னு பாருங்க. அதுதான் சக்சஸ்ஃபுல் பார்ப்பல. இது பண்ணாம நீ என்னதான் மனைவிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும், இது பண்ணாம என்னதான் கணவனுக்கு விதவிதமா நீங்க சமைச்சு போட்டாலும், இது பண்ணாம நீ எந்த சொந்தக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசினாலும், இல்ல இது பண்ணாம நீங்க எந்த சைக்கிராட்டிஸ்டிக்க போய் பார்த்தாலும் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வராது. பாஸ்டர் கூப்பிட்டு பேசினா கூட வராது. எப்ப வரும் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, கணவனும் மனைவியும் கையை பிடிச்சு முழங்கால் போடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் எடுங்க. இந்த 1/2 மணி நேரம் ஜெபம் உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனம், உங்க பிள்ளைகள் வருங்காலத்துக்கு பிரயோஜனம், உங்க எதிர்காலத்துக்கு பிரயோஜனம், உங்களை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ விசுவாசி குடும்பங்களுக்கு அது பிரயோஜனமா மாறிடும். கர்த்தர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறார். ஒப்பு கொடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வீடுகளுக்குள்ளே சமாதானம் வரும். இன்னைக்கு போய் ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னையிலிருந்து 1/2 மணி நேரம் தேவனுக்காக நாங்கள் குடும்பமாய் ஒதுக்க போகிறோம், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்க தீர்மானம் எடுங்க. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுகிற சமாதானமும் கர்த்தருடைய அசைவாடுதலும் ஒரு மனமும் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படி குடும்பத்துக்கு சமாதானம் வேணும், அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்றவங்க மாத்திரம் உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. இது உங்களுக்கான ஒரு நேரம். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு. உங்க குடும்பத்துல இருக்க சமாதான கேடுகளை எடுத்து போட போறாரு. கர்த்தர் உங்க குடும்பத்தை அநேகருக்கு சாட்சியுள்ள குடும்பமா மாத்த போறாரு. அநேகருக்கு முன்பாக உங்க குடும்பம் இகழப்படுகிற குடும்பமாக நிக்குது. சிலர் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம ஒரு தீர்மானம் எடுப்போம், நாம ஜெபம் பண்ணுவோம், நாம ஒருமனப்படுவோம், குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் குடும்பத்திலே செய்ய போகிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாய் இருப்பது உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. நாங்கள் சமாதானமாய் இருப்பதுதான் உங்க சித்தம் அப்பா. மனுஷகுமாரன் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தீர். சகல ஜனங்களாலும் விரும்பப்படுகிறவர் நீர்.
சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் நீரப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்க. கிருபையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய மகிமை மூடிக்கொண்டட்டும். ஆசீர்வச்சிருங்கப்பா. குடும்பங்களுக்குள்ள இன்னையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். அநேக சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.